டான் தமிழ் ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் இதுவரை ஆழ்வார்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் முக்கியமான சில செய்திகளை பகிர்ந்திருக்கிறோம். அவ்வப்போது சில வேளை சிலரை பற்றி மீண்டும் உரையாட வேண்டி நேரலாம். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்களாகிய இரு சாராரையும் பற்றி உரையாடலை தற்காலிகமாக நிறைவு செய்து கொண்டு ஒரு இடைக்காலத்திலே இவர்களுடைய காலத்துக்கு பின்னே வந்த சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கியங்களை பற்றி நேயர்களுக்கும் குறிப்பாக தமிழ் பயிலும் மாணவர்களுக்கும் ஒரு அறிமுகம் செய்கிற தேவை இருக்கு என்பதை சிலர் சுட்டிக்காட்டி இருக்கிறபடியால் நாம் இன்று தொடக்கம் அடுத்து வருகின்ற 2 கலந்துரையாடல்களில் இந்த சிற்றிலக்கியங்களை பற்றி பேச இருக்கிறோம். சிற்றிலக்கியங்கள் என்றது ஒரு அந்த வகைமை அவை அளவிலே சிறியனவாக இருப்பதும் அவை காவியங்கள் பற்றியோ திருமுறைகள் பற்றியோ பிரபந்தங்கள் அளவுக்கு முக்கிய இடத்தை அல்லது பெரிய இடத்தை தமிழ் இலக்கிய பரப்பில் வகிக்காத போதும் சில இலக்கியங்கள் அவை அளவிலே வாமனர் போல குறுகி இருந்தாலும் சுவாரஸ்யமாக காலங்காலமாக எல்லோராலும் விரும்பி படிக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற கற்பிக்கப்படுகின்ற இலக்கியங்களாக திகழ்ந்திருக்கின்றன. அவற்றின் பக்கம் நாம் எமது கவனத்தை இப்பொழுது திருத்தலாம். அதில் சிற்றிலக்கியம் என்று வரும்பொழுது என்னுடைய ரசனையிலே முதல்ல என் மனத்திலே வருகிறது நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தின் தோற்றம் அல்லது தோற்றுவாய் பற்றி புனைவாகவோ செவி வழியாகவோ சில கதைகள் இருக்கின்றன. தெள்ளாற்று போர் வென்ற நந்திவர்மன் மீது பாடப்பட்ட கலம்பகம் நந்தி கலம்பகம் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சிறிய நூல். சில கவிதைகள் தவறிவிட்டன. நந்தி கலம்பகத்திலே எல்லா சுவையும் நிரம்ப அந்த எங்கள் கைக்கு எட்டி இருக்கிற வடிவத்திலே நெஞ்சை அள்ளுகிற ஒரு கலம்பக நூலாக நந்தி கலம்பகம் இருக்கிறது. பல சுவைகளும் நிரம்பி இருக்கிறது. அதற்கு பின்னால் உள்ள ஒரு கதை அது புனைவாக இருக்கலாம். நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்று ஒரு சொல்லு ஒரு பழமொழி வருகிறது. தெள்ளாற்று போர் வென்ற நந்திவர்மன் அவனுக்கு சகோதரர்கள் 4. இவர்களுக்கிடையிலே அரசுரிமைக்காக ஒரு போட்டி நடந்ததென்றும் இந்த தம்பியர் 3 நந்திவர்மனை எதிர்த்து கலகம் செய்து வெற்றி பெற முடியாமல் போக அவர்களுள்ளே ஒருவன் தமிழ் கற்ற கவி பாடத்தக்க ஒரு மேதாவியாக இருந்தபடியால் அவன் இன்னொரு விதமாக நந்தியை வீழ்த்த முயற்சி செய்தான் என்றும் அதை சொல்லுகிறது அறம்பாடினதுன்னு சொல்லி அறம்பாடியது. அப்போ நந்தி மீது அவன் அறம்பாடினான். பாடிவிட்டும் அவன் சில வேளை பச்சாத்தாபமுற்றோ அல்லது மறுபரிசீலனை செய்தோ அந்த அறப்பாட்டை நிறைவு செய்யவில்லை. அவனிடம் அது அந்த உருப்படியாக இருந்தது. சிலர் அதிலே ஒரு சிலவற்றை கேட்டு நல்ல சுவையாக இருக்கிறது என்று ரசித்திருக்கிறார்கள். நந்திவர்மனுடைய காதுக்கும் இதை எட்டி இருக்கிறது. எல்லாம் நான் கேள்விப்பட்ட புனைவுகள்.
அப்போ அவனும் இவற்றின்பால் மனத்தை பறிகொடுத்து ஒரு மாதிரி அவனுக்கு பேர் காடவர் கோனன்று நினைக்கிறான். காடவர்க்கு முந்தோன்றல் கைவேலைப்பாடி காஞ்சிபுரமும் பாடி ஆடாமோ ஊசல் ஓடரிக்கட் மடநல்லீர் ஆடாமோ ஊசல் உத்தரிய பட்டாட ஆடாமோ ஊசல். இளம் வயதிலே நான் நெஞ்சை பறிகொடுத்த இந்த இலக்கியம் நந்தி கலம்பகம். இது நந்திவர்மன் காதுக்கு மட்டி. அவனுக்கும் இந்த கலம்பகத்தை முழுதாக கேட்க வேண்டும் என்ற ஒரு வீணவா பிடித்து அவனை ஆட்ட அவன் இதை முழுதாக கேட்க ஏற்பாடு செய்ய சொல்லி அந்த கதை போடுறத அவன் மரம்பாடிய அந்த அறம்பாடிய அந்த கவிதை, இது கட்டாயம் இதை கேட்டால் யார் மீது அறம்பாடப்பட்டதோ அவன் மரணத்தை தழுவுவான் என்ற ஒரு எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாது அவன் அந்த இறுதி முடிவை தானே வலிந்து ஏற்றுக்கொண்டு இந்த கலம்பகம் அரங்கேற்றப்பட்டது என்றது ஒரு புனைவு இருக்கலாம். சோமேசன் முதுவெளிவெண்பா போன்ற நூல்களில் நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்றெல்லாம் இருக்கிறது. எனவே இந்த நந்தி கலம்பகம் அந்த கதையோ புனைவோ செவிவழி செய்தியோ அவற்றுக்குள் நாங்கள் நுழையாமல் நந்தி கலம்பகத்தில் மிக சுவாரஸ்யமான சுவை பயக்கும் கவிதைகள் இருக்கின்றன, நமக்கு கிடைக்கின்ற கவிதைகள். எனவே இவற்றை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகமே செய்திருக்கிறேன் நேயர்களுக்காக. எங்களோடு இன்றைக்கு இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்ற வந்திருக்கும் திரு ரமேஷ் அவர்களை, அவர் பரந்துபட்ட வாசிப்பு பரப்புக்கு சொந்தக்காரர். இந்த நந்தி கலம்பகத்தை பற்றி நான் சொன்ன கொசுறு செய்திகளுக்கு அப்பால் அவர் விரிவான செய்திகளை நேயர்களுடைய காதிலே போடுவார் என்ற எதிர்பார்ப்பில் ரமேஷை நந்தி கலம்பகம் பற்றி அவருடைய கருத்தை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் ஒரு நல்ல மாலை பொழுதில் நல்ல தமிழ் பேசுவோம் என்ற இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொள்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நந்தி கலம்பகம் பற்றி சார் சொன்னார். உண்மையில் எனக்கு பண்டித வகுப்பில் நந்தி கலம்பகம் படிக்கும் பொழுதும் புன்னைவர ராகம் முதலியார் என்று சொல்லி ஒரு உரையாசிரியர் இருந்தார். அவருடைய உரை மிக தெளிவான உரையாகவும் விரிவான உரையாகவும் அந்த உரை காணப்பட்டது. அந்த உரைக்குரிய நூல் இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூல். அதே நேரத்தில் ஒரு விரிவான தகவலை அதில் தந்திருக்கிறேன். நந்தி கலம்பகத்தில் கலம்பகம் கொண்டு பாடப்பட்ட முதல் நூலாக நந்தி கலம்பகம் காணப்படுகிறது. சிற்றிலக்கியங்களில் கலம்பகத்தை சொல்லுகின்ற நூலாக அது காணப்படுகிறது. கலம்பகம் என்று சொன்னால் பல வகை பூக்களில் தொடுக்கப்படுகின்ற மாலையை கலம்பகம் என்று சொல்லுவினோம். ஆனால் இங்கு கலம்பகம் என்று சொல்லப்படுறது கலம்பு சக அகம் என்று பிரித்து ரெண்டு மாதிரி பொருள் கொள்வார். முதலாவது கலம்பு சக அகம் என்று சொல்லும் பொழுதோ கலம்பு அகம், அதாவது அகம் கலந்த பாடல்கள் என்று சொல்லி ஒரு விஷயம். அதே நேரத்தில் பல பூக்கள் கொண்டு தொடுக்கப்படுகின்ற மாலை என்ற அடிப்படையாக கொண்டு பல பாக்கள் கொண்டு தொடுக்கப்படுவது கலம்பகம் என்று சொல்லுவினோம். இது ரெண்டாவது பொருள். மூன்றாவது பொருள் கலம்பு சக அகம். கலம் என்றால் 12 என்று பொருள். அதே நேரத்தில் கலம்பு சக அகம் என்று சொன்னால் பகுதி என்று பொருள். 12னுடைய பகுதி பகுப்பு என்று சொல்கிற பகுதி 6. ஆகவே 18 உறுப்புகள் கொண்டு படைக்கப்படுவது என்று சொல்லியும் பொருள் கூறுவர் உள்ளார். இந்த 3 விஷயம் கலம்பகத்துக்குள்ளே இருக்குது. அந்த 18 வகை உறுப்புகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது புஜத்தை பாடுதல், அம்மானை பாடுதல், ஊசல் பாடுதல், களி பாடுதல், மரம் பாடுதல், மதங்கியர் பாடுதல், வண்டு, மேகம், தூது என்று சொல்லி இப்படி பரணி, கூளை என்று சொல்லி 18 உறுப்புகள் உள்ளடங்கி இருக்கும். இந்த 18 உறுப்புகளும் உள்ளடங்கி பாடப்படுகின்றது தான் நந்தி கலம்பகம் என்று சொல்லப்படும் 100 பாடல்களால் ஆனதாக சொல்லப்படுகிறது. இந்த நந்தி கலம்பகத்தில் சேர் சொன்ன மாதிரி 100 பாடல்களால் பாடப்படணும்.
ஆனால் நந்திவர்மனுடைய புனைவு கதைகளில் இந்த 100 பாடல்கள் இருந்ததாகவும் 100வது அதாவது ஒவ்வொரு பாடல் பாடும் பொழுதும் அவன் ஒவ்வொரு பச்சோலையால் மேயப்பட்ட ஒரு குடிலில் இருந்த அந்த பாடலை கேட்ட பின் அதுக்கு அந்த பாடல் முடிய நெருப்பெரியும் அவன் அடுத்த இதுக்கு தாவுவான். கடைசியாக இறுதி பாடல் 100வது பாடல் பாடும் பொழுதோ அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சிதையில் கட்டைகள் அடுக்கப்பட்டு அந்த சிதையிலிருந்து கேட்டுக்கொண்டு தன்னுடைய உயிரை விடுவதாக அந்த பாடல் அமையுது என்று சொல்லி அது புனைவு இருக்குது. ஆனால் இதில் 144 பாடல்கள் நந்தி கிளம்பகத்தில் பாடப்படுவதாகவும் செய்திகள் உண்டு. அப்போ இந்த அடிப்படையில் நந்தி கிளம்பகம் உண்மையிலேயே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வரம் என்று சொல்லலாம். அப்போ இந்த நந்தி கிளம்பகத்தை பற்றி பாடும் பொழுதோ இன்னொரு உபகதைகளும் இருக்குது. நான் அந்த உபகதைகளுக்குள்ளே பெருசாக போகல. ஆனால் ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றுக்காக போக வேண்டி இருக்குது. என்னென்னா நந்தி கிளம்ப பாடலில் பாடும் பொழுது நந்திவர்மனுடைய அப்பாவின் பேர் தந்திவர்மன். அவருக்கு 4 குழந்தைகள் இருந்தனர். அதில் நந்திவர்மன் முடிசூடி கொண்டான். முடிசூடினோடனே ஏனைய சகோதரர்கள் இதனை எதிர்த்தனர் என்று சொல்லியும் அவ்வாறு எதிர்க்கும் பொழுதோ மற்ற 2 சகோதரர்களாலும் அதாவது மந்திர வித்தை தந்திர வித்தை தெரிந்த 2 சகோதரர்களாலும் இவரை வெல்ல முடியவில்லை என்றும் ஈட்டில் கல்வி வேள்விகளில் சிறந்த கடைசி மகனான காடவர்கோன் இவரை வெல்வதற்காக அறம் பாடினான் என்று சொல்லியும் முதல்ல அவன் இதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதோ அறம்பாடுதலை அடிப்படையாக கொண்டு பாடினான் என்றும் இறுதியில் இந்த பாடலில் பாடி முடித்ததுக்கு பிறகு அவனுடைய மனம் திருந்தி அவன் துறவுக்கு போயிட்டான், சமண துறவியாக மாறிவிட்டான் என்று சொல்லியும் ஒரு செய்தி உண்டு. அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் இந்த பாடல் அவன் ஒரு நாட்டிய கன்னிகையினுடைய வீட்டிலிருந்து பாடும் பொழுதோ அவள் இதை கேட்டு அவள் மீண்டும் பாட காவலர்கள் செவிக்கு நந்திவர்மன் இறப்பது மாதிரியான ஒரு செய்தியை அவள் பாடுவதாக சொல்ல நந்திவர்மனிடம் காவலர்கள் வந்து முறையிட அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவ பார்க்குறான், கூட்டிக் கொண்டு வர சொல்கிறான். கூட்டிக் கொண்டு வர சொன்னோடனே வர்றா வந்துட்டு இந்த பாடலை பாடும்படி கேட்க அந்த பாடல்கிற ஓசை நயம் அதனுடைய இசை நயம் கேட்டு அவன் அப்படியே மதிமயங்கி இந்த பாடல் உனக்கு யார் பாடினன்னு சொல்ல ஒரு சமணத்துறவி பாடினதாக சொல்லி பிறகு அந்த சமணத்துறவியை அழைத்து அந்த பாடல் முழுவதையும் பாடும்படி கூட அது கடைசியில் அவன் உயிருக்கு ஆபத்தாக முடியும், பாட முடியாதென்று அவன் மறுக்க இல்லை தமிழுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லை நீ பாடு என்று சொல்லி கடைசி வரையும் அந்த பாடல்கள் முடியும் வரையும் அவன் சொல்கிற மாதிரியே நடந்து இறுதியில் அவன் சிதையில் ஏறி இறந்து போனான் என்று சொல்லி அந்த இதுவர் உண்மையில் அந்த பார்க்கும் பொழுது அந்த கடைசி பாட்டு மனதை நோகடிக்கும். அதே நேரத்தில் நந்திவர்மனுடைய புகழை பாடுவதாகவும் அந்த பாடல் அமையும். உண்மையில் அந்த பாடல் கேட்க கேட்க மனதை கசக்கி புளிகின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்குது. வாளுரு மதியை அடைந்த உன் வதனம் மறிகடல் புகுந்த உன் கீர்த்தி காணுறு புலியை அடைந்தது உன் வீரம் கற்பகம் அடைந்தவுடன் கரங்கள் தேனுறு மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தழல் அடைந்தது உன் தேகம் நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே நம் தயாபரணி என்று சொல்லி அந்த பாடல் அமையும். நந்திவர்ம மன்னன் உண்மையில் அருளினால் மேம்பட்டவன். ஆகவே வானுறு மதியை அடைந்தது உன் வதனம், மதியை ஒத்த அவனுடைய வதனம் மதியே போய் சேர்ந்துட்டது, மதியாக அவன் மாறிப்போனான். 2வது மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தி என்று சொல்கிறார். அதாவது அவன் இறந்ததுக்கு பிறகு அவனுடைய புகழ் என்றது நிலவில் போய் சேர்ந்துட்டது என்று சொல்லியும் அதே நேரத்தில் அவனுடைய புகழ் மறிகடல் புகுந்தது, அவனுடைய கீர்த்தி என்ற இது கடலோடு சேர்ந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. 3வது விஷயம் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய வீரம் புலியை போய் சேர்ந்துட்டது. ஆகவே புலிக்குள்ள அந்த வீரம் போய் சேர்ந்துட்டது என்று சொல்கிறார். 4வது விஷயம் கற்பகம் அடைந்தது உன் கரங்கள் என்று சொல்கிறார். அவனுடைய கொடை என்றது கற்பக மரத்தை ஒத்ததாக அமைந்து கற்பக தருவாக அது அப்படியே போயிட்டுது என்று சொல்கிறார். அப்போ இந்த விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமையுது. ஆகவே இந்த அவனுடைய
துன்பமயமான கடைசியாக அவன் அந்த அறம்பாடுதலாக இருந்தாலும் அவனுடைய தமிழ் கொடை, அதே நேரத்தில் தமிழுக்கு அவன் உயிரை அளித்தது, ரெண்டாவது பிறவியிலேயே அவன் ஒரு கொடையாளியாக அமைந்திருந்தது, இறைபக்தி மீந்தவனாக அவன் காணப்பட்டது. கோயில்களை முதல் கல்லால், அதாவது மகேந்திர பல்லவன் அரசன் வந்து மலை கோயில்களை குடைந்து கோயில்கள் அமைக்க, கோயில்களை அமைக்க இவன் கல்லால் பொழிந்து கோயில்களை, அதாவது கல்லை வெட்டி அந்த கல்லுக்கு ஊடாக கோயில் அமைத்த வரலாறு ஒன்றும் இவன் புகழ் சொல்லப்படுகிறது. தெல்லாரத்தில் வென்ற அவனுடைய வீரம் சிறப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு அறம்பாடப்பட்டாலும் அந்த கடைசி பாடல் தர்ற அந்த உயிர்ப்பு எங்கேயுமே இல்லை என்று சொல்லலாம். அந்த வகையில் நந்திக்கலம்பகம் மிக மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி ரமேஷ். மிக முக்கியமான செய்திகள். அந்த கலம்பகத்தின் சிகரம் அந்த இறுதி பாட்டுத்தான், யானுமென் கவியும் எவ்விடம் புகுவோம் எந்தையே நந்திநாயகமே. மிகவும் உருக்கமான பாட்டு. ஏதோ அதற்கு ஒரு உண்மை, ஒரு சத்தியம் அதற்குள்ளே இருக்குது. புனைவு எத்தனை வீதம் புனைவு, எத்தனை வீதம் உண்மை என்றது நாங்கள் பகுத்தறிய முடியவில்லை. இந்த நந்திக்கலம்பகம் இது அவருடைய துன்பியல் அம்சத்தை மட்டும் நாங்கள் தொட்டிருக்கிறோம். இடையில் நந்திக்கலம்பகத்தில் வருகிற பாடல்களை பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கடைசி வரி மிக நுட்பமான வரி. ஏனென்னா காடவர்கோன் உண்மையில் அறம்பாடுறதா தான் பாடினதுன்னு நீங்கள் சொன்னீங்கள். ஆனால் அந்த கடைசி வரியில் அவன் சொல்கிறான், நானும் கலியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே நம் தயாபரணி என்று சொல்லி. அப்போ அங்கே வந்து என்னென்னு சொன்னால், நாங்கள் உன்னால் இப்படி வறுமை விட்டுட்டோம், நீ போய் சேர்ந்துட்ட, இனி எங்களுக்கு எங்கே வாழ்வு இருக்குது, நாங்கள் எங்கே போவோம் என்று சொல்லி பாடுவதன் ஊடாக அவன் உண்மையில் கோவப்பட்டு தான் பாடினவன். அது சரி, நீ முந்தையும் சொல்லி இருக்கிறீங்களா, அவன் ஒரு உண்மையில் சிந்திக்கிறவன், உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்கிறவன், ஒரு ஆக்க இலக்கியத்தில் இருக்கிறவன். அவனுக்குள்ளே ஒரு வளர்ச்சி வந்திருக்கும், அவனுக்குள்ளே ஒரு மாறுதல் வந்திருக்கும். இவன் எல்லாத்தையும் புறந்தள்ளி நீ பாடின அந்த நூலை பாடி அரங்கேற்று அது நான் இறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி வரும்பொழுது இவனுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்திருக்கும். அது அந்த புனைவுக்கு ஏதோ ஒரு அடிப்படை இருந்திருக்க வேணும். இதில் இந்த நந்திக்கலம்பகத்தில் நாங்கள் அந்த அவல சுவை உள்ளதை முதல் எடுத்துட்டோம். வேறு உங்களுக்கு நந்திக்கலம்பகம் பற்றி சொல்லக்கூடிய திரு ஞானசம்பந்தன். டான் டிவி நேயர்களாக இணைந்திருக்கக்கூடிய நல்ல தமிழ் கேட்போம் என்ற நிகழ்வோடு ஒன்று இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தமிழ் இலக்கிய புலத்திலே சங்க இலக்கியங்களை பற்றி ஆரம்பத்திலே நாங்கள் கலந்துரையாடி, அதற்கு பின்னர் சங்கமறிவிய காலத்திலே தோற்றம் பெற்ற 11 கீழ்கணக்கு நூல்கள், இரட்டை காப்பியங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் ஊடாக நாங்கள் பக்தி நெறி காலத்தில் தோற்றம் பெற்ற பல்வேறு இலக்கியங்களை பற்றி நாங்கள் கடைசியாக பேசியிருந்தோம். அந்த வகையிலே தொடர்ச்சியாக இந்த பக்தி நெறி காலத்தினுடைய எல்லையிலே, அதாவது பிற்காலத்திலே, பல்லவர் காலத்திலே பக்தி சாரா இலக்கியங்கள் என்ற வகையிலே அடக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. அவை தமிழ் இலக்கிய வரலாற்றிலே மிக முக்கியமானவை என்கின்ற கருத்தை இங்கே முதலிலேயே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நந்திக்கலம்பகம், முத்தொள்ளாயிரம், பாண்டிக்கோவை முதலிய நூல்கள் பிற்காலத்திலே பல்வேறுபட்ட சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த நூல்களாக இருக்கின்றன. நந்திக்கலம்பகம் பற்றி சோபாஸ் அவர்களும் ரமேஷ் அவர்களும்
பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருந்தார்கள். என்னுடைய நோக்கிலே நந்தி கலம்பகம்தான் தமிழ் கலம்பக வரலாற்றிலே சிற்றிலக்கியங்களினுடைய 96 வகையான பிரபந்தங்கள், அதை வடமொழியிலே பிரபந்த என்றால் நன்கு கட்டப்பட்டது என்கின்ற பொருளை உடையது பிரபந்தம். அதை நாங்கள் தமிழிலே சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லுவோம். பேரிலக்கியங்களுக்கு 4 பொருளையும் பாடும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பொருளையும் பேரிலக்கியங்கள் பாடுகின்ற நிலையிலே இந்த சிற்றிலக்கியங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்பவற்றிலே ஒன்றை மட்டும் அல்லது குறைவாக பாடுகின்ற தன்மையுடைய நூல்களை நாங்கள் சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மரபு எங்களிடையே உண்டு. அந்த மரபிலே கலம்பகம் என்பது ரமேசர் சொன்னது போல அது பல்வேறு வகையான பூக்களை கொண்டு தொடுக்கப்பட்டது என்று கூறியிருந்தாலும் கூட அது இங்கு பல்வேறுபட்ட பா வகைகளையும், இதில் கவனிக்க வேண்டியது 2 விடயங்கள். ஒன்று, பல்வேறுபட்ட பா வகைகளையும் கூறுவதோடு பல்வேறுபட்ட பொருள் மரபினையும் கூறுவதாக இருக்கின்றது. மன்னனுடைய வீரம், புகழ், கொடை, சிறப்பு, அகத்திணை புறத்திணை மரபுகள் எல்லாவற்றையுமே சொல்லுகின்ற தமிழ் இலக்கிய புலத்திலே வாசகர்களுடைய நெஞ்சை அள்ளுகின்ற பல்வேறுபட்ட பாடல்களை கொண்டது இந்த 3ஆம் நந்திவர்மனுடைய புகழை பாடுகின்ற இந்த நந்தி கலம்பகம் என்கின்ற இந்த நூல். ஓடுகின்ற மேகங்காள் ஓடாத தேரில் வெறும் கூடு வருதென்று கூறுங்காள், நாடியே நந்திச்சி ராமனுடைய நல் நகரில் நன்னுதலை காட்டிலழும் பேய் என்றாள் என்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றாள், இல்லை இல்லை நீ என்றேன் நான். அந்த நந்திவர்மன் மயிலை என்ற நகரை ஆள்பவன் வறியோர் கேட்டவுடன் பொருளை நல்கும் குணமுடையவன்.